ஒரு பசுமையான காட்டில் வானத்தை தொடும் உயரமான மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் பல பறவைகள் வாழ்ந்தன. அவற்றில் ஒரு பொறாமை நிறைந்த காகம் இருந்தது. அது எப்போதும் மற்ற பறவைகளின் மகிழ்ச்சியைக் கண்டு பொறாமைப்படும். குறிப்பாக ஒரு சிறிய குருவியின் மீது அதற்கு அதிக பொறாமை இருந்தது. குருவி எப்போதும் மகிழ்ச்சியாக பாடி மற்ற பறவைகளுடன் நட்பாக இருந்தது. ஒரு நாள் குருவி தன் இனிமையான குரலில் பாடியது. காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் அதன் பாடலை ரசித்தன. ஆனால் காகத்திற்கு இது பிடிக்கவில்லை. இந்த சிறிய குருவி ஏன் இவ்வளவு கவனத்தை பெறுகிறது? நானும் இதைவிட சிறப்பாக பாட முடியும் என்று காகம் கோபமாக நினைத்தது. காகம் ஒரு தந்திரம் தீட்டியது. நான் குருவியை அவமானப்படுத்தி அதன் புகழை கெடுப்பேன் என்று முடிவு செய்தது. அது மற்ற பறவைகளிடம் சென்று, குருவி உங்களை ஏமாற்றுகிறது. அதன் பாடல் உண்மையில் மோசமானது, ஆனால் அது மந்திரத்தால் உங்களை மயக்குகிறது என்று போய் சொன்னது.